ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். நம்ம நந்தினியை யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம நந்தினியை ஜெயிலேருந்து ஒருத்தவங்க வெளியே எடுக்க போகிறாங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம சுந்தரவல்லி தான். என்னடா இது சுந்தரவல்லி எப்படா வெளியே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம சுந்தரவல்லி தான் நம்ம நந்தினியை ஜெயிலேருந்து வெளியே எடுக்க போகிறாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி தப்பு பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது, தப்பு பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல மாட்டிட்டு நிற்கிறாங்க. அதுக்கான ப்ரூஃபும் இல்லை. நம்ம நந்தினி தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரே சொன்னதுனால நம்ம நந்தினி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. ஏற்கனவே ஊருக்காரவங்க எல்லாருமே நந்தினி எப்படா மாட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. இதில் சும்மா கிடைச்சா சும்மா விடுவாங்களா? அதனால தான் நம்ம நந்தினியை வச்சு செய்யலாம் எல்லாரும் முடிவு பண்ணதுனால அந்த பையன் உயிரோட இருப்பானா செத்து போவானே தெரியாத ஊரே பரபரப்பாக இருக்குது. ஏன்னா அது பிரசிடென்டோட பையன்றதுனால ரொம்ப பரபரப்பாக இருக்கிறதுனால ஒன்றுமே புரியாமல் போலீஸில் அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இப்போ நந்தினி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஒரு பக்கம் சூர்யா என்னதான் ஆனார்னு எங்கே போனார்னு எதுவுமே தெரியவே இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம சுந்தரவல்லி வச்ச கேங் வேற நந்தினி எப்படியாச்சும் போட்டு தள்ளி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி யதார்த்தமாக நடந்துருச்சு இல்லையா? இந்த மாதிரி நந்தினியை போலீஸ் பிடிச்சிருக்காங்க. இதை பயன்படுத்தி எப்படியாச்சும் சுந்தரவல்லி கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் போட்டு சுந்தரவல்லி கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்னது அப்படின்னு கேட்கும்போது, நந்தினி வசமாக ஜெயிலில் மாட்டிக்கிட்டா, இதுக்கு மேலே அவளால் வெளியே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை அப்படி சொல்ல முடியாது, அவள் எப்போ வேணால் வெளியே வந்துடுவா, அவள் எனக்கு சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் சாகிறத பற்றி யோசிக்காங்க. நீங்கள் சத்தா அது கூட கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட டீல் பேசலாம்ல. நந்தினியை வெளியே எடுத்தேன் அப்படின்னா என் பையன் வாழ்க்கையில் இதுக்கு மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டீல் பேசினா அவங்களே நந்தினி இதுக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு அனுப்பவே முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்ல, நல்ல ஐடியா தான், இதை பற்றி நான் பேசி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவங்க சுந்தரவல்லே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிடலாம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு எதாவது ஸ்ட்ரைட்டாக பேசி முடிச்சிடலாம் அப்படின்றத வேகமாக கிளம்புறாங்க. அருணாச்சலையா எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் ஒரு நல்ல காரியத்துக்காக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அருணாச்சலையை ஒன்றுமே புரியல. என்னடா இது இவ லூசு மாதிரி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலையை குழம்பி போயிருக்க. உடனே நம்ம சுந்தரவல்லி வேகமாக கார் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனாங்கன்னா எல்லாருமே இளவு வீடு மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா நந்தினி இல்லை நந்தினி தான் அந்த வீட்டுக்கே மகாராணி இல்லைன்ற போது கண்டிப்பாக கஷ்டமாக தானே இருக்கும். அதனால் அழுதுட்டு இருக்கும்போது நம்ம சுந்தரவல்லி கெத்தாக போயிட்டு இறங்குறாங்க. உடனே அம்மா என் பிள்ளைய காப்பாற்றி கொடுமா, என் பிள்ளை எந்த தப்புமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடுறாங்க. உடனே சுந்தரவல்லி திமுறாக நிற்கிறாங்க. அவங்க தங்கச்சி புனிதாவுக்கு கோபம் வருது. இவள்கிட்டலாம் போய் கெஞ்ச வேண்டிய நிலமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் கேட்டதாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ தான் நம்ம சுந்தரவல்லி டீல் பேசுகிறாங்க. ஓகே, உங்கள் பிள்ளைய நான் வெளியே எடுக்கிறேன், அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் என்ன வேணால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா. அதுக்கு சிங்காரம் ஒன்றும் பண்ண வேணாம், உன் பிள்ளைய இதுக்கு மேலே என் பிள்ளையோட லைஃப்பில் வரவே நான் மட்டும் சொல்ல, நான் தாராளமாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்றாரு சிங்காரம். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.